மந்திரக்காட்டின் ரகசியம் கதை. பச்சை மலைகளால் சூழப்பட்ட சின்ன கிராமத்தில் விஜய் மற்றும் அவன் தங்கை மினு வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசை, கிராமத்தின் பக்கத்தில் இருக்கும் மறுபக்கம் தெரியாத மந்திரக்காட்டிற்குள் சென்று பார்க்க வேண்டும் என்று. அந்த காட்டிற்குள் யாரும் உள்ளே போவதில்லை. பாட்டி சொல்வாங்க, அங்கே செடிகள் பேசும், கற்கள் துள்ளும், மரங்கள் இசைப்பாடும். ஆனால் ரகசியம் என்ன என்று யாரும் கண்டுபிடிக்கவில்லை. விஜயின் கண்கள் பிரகாசித்தன. அப்படியென்றால் கண்டுபிடிக்க வேண்டியது நாம் தான் என்று சொன்னான். ஒரு நாள் பிற்பகல் இருவரும் கையில் சின்ன பையை எடுத்துக்கொண்டு மந்திர காட்டிற்குள் மெதுவாக நடந்தனர். அவர்கள் உள்ளே சென்றதும் காடு ஒளிர ஆரம்பித்தது. மர இழைகள் மணி ஒலி போல சினுங்கின. பட்டாம்பூச்சிகளின் சிறகுகள் வண்ணமயமாக ஆரடியது. திடீரென்று ஒரு சின்ன மஞ்சள் பூச்சி அவர்கள் முன் பறந்து வந்தது. அது முகத்தில் புன்னகையுடன், "ஹலோ, நான் லூமோ. நீங்கள் வந்ததை நான் தெரிந்து கொண்டேன்" என்றது. விஜய் மினு இருவரும் அதிர்ச்சியடைந்தனர். "பூச்சி பேசுதா?" என்று. லூமோ சிரித்தது. "இங்கே எல்லாம் பேசும், நீங்க மட்டும்தான் புதுசு" என்றது. லூமோ அவர்களை ஒரு பெரிய மரத்தின் பக்கம் அழைத்துச் சென்றது. அந்த மரம் மிகவும் பழமையானது. கிளைகள் வானத்தை தொடும் அளவுக்கு உயரும். மரத்தின் தண்டு மெதுவாக திறந்தது. ஒரு வயதான முகம் தோன்றியது. "நான் வயதான மரம், இந்த காட்டின் காவலன்." மேலும் அது மெதுவாக சொன்னது, "நீங்கள் இங்கே வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. காட்டின் இதயத்தில் இருக்கும் ஒளிக்கல் தன்னுடைய சக்தியை இழந்துவிட்டது. அதனால் காட்டின் எதிரி மாயவன் காட்டை இருட்டாக்க முயற்சி செய்கிறான்." மினு கேட்டாள், "அந்த ஒளிக்கல்லை மீட்பது எப்படி?" மரம் சொன்னது, "உண்மையான தைரியம், அன்பு, ஆர்வம் கொண்ட குழந்தைகளுக்கே அந்த கல்லை பார்க்க முடியும். அதற்காக நீங்கள் 3 சோதனைகளை கடக்க வேண்டும். முதல் சோதனை, சிரிக்கும் நிழல்களின் பாதை." லூமோ வழிகாட்ட இருவரும் ஒரு கரும்புள்ளி பாதையில் சென்றனர். அங்கு நிழல்கள் நடனமாடிக்கொண்டிருந்தன. எங்கிருந்தும் சிரிப்பு, சினங்கள், கத்தல் ஒளி வந்தது. விஜய்க்கு பயமாக இருந்தது. ஆனால் மினு அவன் கையை பிடித்தாள். "அது பயம் இல்லை, நிழல்கள் விளையாடுறது பாத்தியா?" மினு சிரித்தாள். அவள் சிரித்தவுடன் அனைத்து நிழல்களும் ஒளி பூத்த மலர்களாக மாறின. முதல் சோதனையை கடந்தனர். இரண்டாம் சோதனை, உண்மையை தேடும் ஏரி. அடுத்தது ஒரு அமைதியான ஏரி. நீர் கண்ணாடி போல தெளிந்து இருந்தது. லூமோ சொன்னது, "இந்த ஏரி உண்மையை மட்டும் காட்டும். நீங்கள் பயப்படாததை நிரூபிக்க வேண்டும்." விஜய் நீரில் பார்த்தான். அவனுடைய பிரதிபலிப்பில் ஒரு பெரிய கரடி. அவன் நடுங்கினான். ஆனால் மினு சொன்னாள், "அது உண்மை இல்லை, அது உன் பயம். நீ தைரியமானவன்." விஜயும் சிரித்தான். பிரதிபலிப்பு உடனே மாறி அவன் தைரியமான இளைஞனாக தெரிந்தான். சோதனை 2ம் கடந்தனர். காட்டின் நடுவில் வந்தபோது வானம் திடீரென்று இருண்டது. காற்று கத்தத் தொடங்கியது. ஒரு உயரமான நிழல் தோன்றியது. "கரும்பொழுது மாயவன், என் இருளை யாரும் நிறுத்த முடியாது" என்று முழங்கினான். மினு பயத்தில் பின்னோக்கி சென்றாள். விஜய் முன்வந்து, "எங்களுக்கு ஒளி வேண்டும், வனத்துட்டும் ஒளி வேண்டும்" என்று கூச்சலிட்டான். அப்பொழுது லூமோ தன்னுடைய ஒளியை கதிரவனாய் விரித்தது. விஜய் மினு இருவரும் லூமோவை தொட ஒரு பெரிய பொன்னொளி காட்டையே நிரப்பியது. அந்த ஒளியால் மாயவனின் இருள் கரைந்து போனது. அவன் காற்றாய் மாறி காணாமல் போனான். இப்படி 3வது சோதனையும் கடந்தனர். அப்போது காட்டின் நடுவில் இருந்த ஒளிக்கல் மெதுவாக பிரகாசிக்க தொடங்கியது. அது காட்டின் ஒவ்வொரு பக்கத்திலும் புதிய வண்ணத்தை பரப்பியது. செடிகள் பாடத் தொடங்கின. மரங்கள் கைத்தட்டும் இசை எழுப்பின. பழமையான மரம் தோன்றி, "நீங்கள் இருவரும் வனத்தை காப்பாற்றினீர்கள். உங்கள் ஆர்வமும் அன்பும் தான் இந்த வனத்தின் உண்மையான மந்திரம்" என்று இருவரையும் ஆசிர்வதித்தார். லூமோ சிரித்து, "இப்போது நீங்கள் காட்டின் நண்பர்கள்" என்றது. விஜய் மினு இருவரும் மகிழ்ச்சியுடன் வீட்டு திரும்பினர். அவர்கள் இதயம் நிறைந்தது. தைரியம் இருந்தால் எந்த இருளையும் வெல்லலாம் நண்பர்களே.